உங்கள் ஜாதகத்தில் சனி கன்னி வீட்டில் இருந்தால் உங்களோட சனி கர்மா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். சனி புதன் வீட்டில் இருக்கிறனால சனி ஒரு சில கட்டுப்பாடோட செயல்படுற மாதிரி இருக்கும். நீங்கள் சின்ன சின்ன விஷயத்துலையும் ஃபோக்கஸ் பண்ணுற ஒரு பர்சனாக இருப்பீங்க. போன பிறவியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் மேலேயே நம்பிக்கை கம்மியாக இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நீங்கள் ரொம்ப கட்டுப்பாடோடு இருக்கிற மாதிரியான ஒரு குடும்பத்தில் இருந்திருப்பீங்க. நிறையா குடும்ப பிரச்சனைகளும் இருந்திருக்கும். அப்படி இல்லைன்னா குடும்பத்தை விட்டு இல்லைன்னா பெற்றோர்களை விட்டு பிரிஞ்சு இருந்திருப்பீங்க. குடும்ப பிரச்சனைனால நீங்க ஒரு தனி பாதையை தேர்ந்தெடுத்து போற மாதிரியான சூழ்நிலையிலும் நீங்க இருந்திருக்கலாம். இந்த பிறவியில உங்க சனியோட கர்மா என்ன, நீங்க எப்படி வெற்றி அடையலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த பிறவியிலையுமே உங்களுக்கு குடும்ப நெருக்கடிகள் அதிகமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தீய கிரகங்களின் பார்வையோ இல்லை கூட்டமைப்போ இருக்கு அப்படின்னா உங்களுக்கு உங்க மேலேயே நம்பிக்கை இருக்காது. நிறைய சந்தேகம் இருக்கும். நீங்க உங்க மேலதான் எல்லா தப்பும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நினைப்பீங்க. உங்களுக்கு எந்த மாதிரியான திறமை இருக்கும் அப்படின்னா சின்ன விஷயத்தை கூட நோட் பண்ணி கரெக்டா பண்ற மாதிரியான விஷயத்துல உங்களுக்கு திறமைகள் அதிகமா இருக்கும். நீங்க எந்த ஃபீல்டுல திறமையா இருந்தாலும் சரி, அதுல பாத்தீங்கன்னா சின்ன தப்பு இருந்தா கூட அதை நீங்க கண்டுபிடிச்சு சரி செய்வீங்க. சர்வீஸ் இண்டஸ்ட்ரி ரிலேட்டடான ஃபீல்டுல நீங்க இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். நீங்க உங்களையும் உங்க திறமையும் நம்பணும். நம்பினீங்க அப்படின்னா உங்களுக்கு வெற்றி நிச்சயமா இருக்கும். நம்மனால இது பண்ண முடியாது, அது பண்ண முடியாது, இல்லைன்னா நம்ம பண்ணனா தப்பா இருக்கும், மற்றவங்க குற்றம் சொல்லுவாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறத விட்டுட்டு உங்க மேல நீங்க நம்பிக்கை வச்சு ஒரு விஷயத்த பண்றீங்க அப்படின்னா அது கண்டிப்பா சக்சஸ் ஆகும். உங்க ஜாதகத்துல சனி எந்த ராசியில இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியல அப்படின்னா நான் ஏற்கனவே எந்த கிரகம் எந்த ராசியில் அப்படின்னு ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். நீங்க அதை பார்த்தீங்கன்னா உங்க ஜாதகத்துல சனி எந்த ராசியில இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம்.